உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம 12 ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த அக்டோபர் மாதத்துடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். முதல்ல அக்டோபர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐப்பசியும் வரக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். ஐப்பசி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தீபாவளி. அந்த தீபாவளி திருநாள் எல்லாருக்குமான பண்டிகையாக கண்டிப்பாக இருக்குது. அப்போ அந்த தீபாவளியை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்த்துட்டு நம்ம 12 ராசி என்பதுக்கு பலன்களை பார்ப்போம். அதேமாதிரி தீபாவளி வழிபாடு பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். தீபாவளி அன்னைக்கு எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் 6 மணிக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி குளித்து இனிப்பு மற்றும் புத்தாடைகள் அணிந்து தீபாவளி கொண்டாடுவது நல்லது. தீபங்களை நிறைய ஏற்றி பட்டாசுகளை வெடித்து கொண்டாடுவது மிக சிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனுடைய ஆதிக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இனிப்பு சம்பந்தமான விஷயத்துலையும் அந்த புத்தாடைகளையும் கண்டிப்பாக உண்டு. அப்போ தீபாவளி அன்னைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி நீங்கள் குளிக்கும்போது உங்களுடைய கர்மா கழியும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ள பொருள். அதை தேய்த்து குளிக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் குறைந்து அந்த புத்தாடைகள் அணையும் போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகரமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதுக்காக தான் அந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம். அன்றைக்கி கொண்டாடினீங்க அப்படின்னா நிறைய மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு அடுத்த நாள் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமியை ஒரு 108 தடவை ஒரு நைவேத்தியம் பண்ணி ஒரு 108 மந்திரங்களை சொல்வது சிறப்பு. மந்திரங்கள் சொல்ல தெரியல அப்படின்னா மகாலட்சுமியை நமக அப்படின்னு மந்திரங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது உங்களுக்கு எண்ணற்ற வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அதிகப்படியான பொருளாதார சேர்க்கையும் பொருளாதார பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு. அதை எல்லாருமே செய்யலாம். இப்போ 12 ராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக குரு அதிச்சாரம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த அக்டோபர் மாதம். மற்ற கிரகங்களுடைய நகர்வும் இருக்குது. அப்போ அது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். இந்த கும்பம் அப்படின்னாவே பெருசாக சாதிக்கணும், அதுக்காக உழைக்கணும், அதுக்காக எந்த நிலைக்கும் செல்லக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பர்கள். நேரங்காலம் பார்க்காம உழைக்கக்கூடிய ராசியில் முக்கியமான ராசி இந்த கும்பராசி. வேலை செஞ்சால் தான் சம்பாதிக்க முடியும், தொழில் பண்ணால் தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்யக்கூடியவர்கள் இந்த கும்பராசி. எல்லாம் பார்த்து செஞ்சுமே கடைசியில் ஒன்றும் நடக்கலை சார், பயங்கரமான பிரச்சனை மாட்டிகிட்ருக்கேன், தொழிலில் இப்போ ஒன்றுமே இல்லாமல் சும்மா இருக்கேன், நிறைய கடன் வந்துருச்சு, எப்படி வந்துச்சுன்னே தெரியல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு முழிச்சிட்ருக்கேன், பல லட்ச கடனில் மாட்டிட்டு தவிச்சிட்ருக்கேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, வாழ்க்கையில் சாதிக்க முடியாதான்னு தெரியல, இருந்தாலும் வந்து எப்படியாவது ஜெயிச்சலான்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது, அதனால் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அதே போல் வேலையில் கடுமையான பிரச்சனை. வேலை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன காரணத்தினால வேலை போச்சுன்னே தெரியாமல் இன்னும் யோசிச்சுட்டே இருக்கீங்க. நிறைய பேருக்கு ஒரு நெருக்கடியான ஒரு சூழல். வேலைக்கு போகலாமா வேணாமா, காலையில் இந்த ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போகிற மாதிரி வேலைக்கு போனால் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாங்களே, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை. மன ரீதியான பாதிப்பு, ஏதோ ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்குது. அது மாதிரி நிறைய குழப்பங்கள். முக்கியமாக பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனவங்களுக்கு, அது முக்கியமாக புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெய்லி ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை போயிட்டுருக்கு. ஏன்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பல வருஷம் கல்யாணம் ஆனவங்களுக்குமே பிரச்சனை இருக்குது. நல்லா தான் இருந்தாங்க என் ஒய்ஃபு, நல்லா தான் இருந்தார் எங்கள் வீட்டுக்காரரு, ஆனால் திடீர்னு இப்போ பிரச்சனைலாம் என்ன மாதிரி இருக்குது தெரியல, பயங்கரமாக தப்பாக பேசுகிறாங்க என்னை பற்றி, அவங்க வீட்டில் கேட்டுட்டு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க.
நிறைய பேருக்கு வந்து காதலில் ஒரு பிரேக்கப்பு, திருமணம் பக்கத்தில் போய் நிறைய பேருக்கு நின்று போயிருக்கு. சில பேருக்குலாம் நிச்சயதார்த்தம் ஆகி நின்று போயிருக்கோம். சில பேர் ஓகே எல்லாம் பண்ணலாம் செய்யலாம்னு சொல்லி பண்ணக்கூடிய நேரத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்குது. இந்த பிரச்சனைலேருந்து வெளில வந்துருமா சார்னா கண்டிப்பாக வெளில வந்துடுவீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஏன்னா ராசியிலே ராகு இருக்கிறதுனால நீங்கள் இப்போ உங்களுடைய நிலைமையிலே இல்லை. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துகிட்ருக்கு. அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு பயங்கர குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நேரம். அப்போ என்ன பண்ணணும்? வேலையில் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கோங்க. இல்லை அந்த வேலை தான் கிடைக்கணும், இந்த வேலை தான் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த குழப்பமே உங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும். ஃபஸ்ட்டு அந்த விஷயம். அடுத்த வேலையில் இருக்கீங்க, ஓரளவுக்கு நல்ல சம்பளம் வாங்கினீங்க, ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை சார், ஆனால் நெருக்கடி இருக்குது சார், வேலை மாறணும்னு நினைக்கிறேன், வேலையை விட்டுலாம்லாம் தோணுது, அதை மட்டும் செய்யாதீங்க தயவு செய்து. வேலை மாறணும் முடிவு பண்ணீங்க அப்படின்னா ஒரு வேலையை வாங்கிட்டு வேலையை விடுங்க. அதே போல் வேலையை விடும்போது அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம், ரிலீவிங் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு வேலையை விடுங்க. அதேமாதிரி வேலை வாங்கக்கூடிய இடத்துல இத்தனை நாள் கழிச்சு தான் வருவேன்னு சொல்லிட்டு முதல்ல டிசைட் பண்ணிட்டு பண்ணுங்கள். இல்லைனா கண்டிப்பாக அதுலேயும் ஒரு பிரச்சனை வரும். நல்லா தான் சார் இருக்குது, நெருக்கடி மட்டும்தான் சார், கண்டினியூ பண்ணுங்கள். தேவையில்லாமல் யோசிக்காதீங்க. நெருக்கடி இருக்குமானா இருக்கும். நீங்கள் வேறு வேலைக்கு போனாலும் கண்டிப்பாக நெருக்கடி இருக்கும், பிரச்சனை பண்ணுவாங்க. அங்கே போனால் உங்களுக்கு கேக் வாக்காக இருக்காது, அங்கேயுமே பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதேமாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கடன் மட்டும் வாங்காதீங்க. என்ன சார் இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்லிட்டீங்க, கடன் வாங்காமல் எப்படி சார் பிஸ்னஸ் பண்ணுறது? கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் ஒரு டார்கெட் வைங்க. இந்த 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 காசு வாங்குறேன், இதுக்கெல்லாம் பயன்படுத்துவேன், இந்த கடனை இத்தனை நாளாக தீர்ப்பேன் அப்படின்னு டார்கெட் வைங்க. அதெல்லாம் பண்ணியிருந்தால் நல்லா சம்பாதிச்சிருப்பேன் சார், கடனே இருக்காதே, கேட்குறது நியாயம் தான், இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி இல்லாமல் சில விஷயங்கள் செஞ்சதுனால தான் மாட்டிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து டார்கெட் எல்லாம் தெரியுது, ஆனால் அந்த டார்கெட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, அதான் பிரச்சனை. அப்படி இல்லாத போது எப்படி இப்போ நீங்கள் உங்கள் லோன் அதிகமாகாமல் இருக்கும்? லோன் அதிகமாக தான் இருக்கும். இதுலேருந்து எப்படி சார் வெளில வருது? பொறுமையாக கேர்ஃபுல்லாக என்னெல்லாம் தேவையில்லைன்னு பேப்பரை எழுதுங்க. நம்ம எதில் பிரச்சனை மாட்டணும், எந்த பிஸ்னஸ் லாஸில் போயிட்டுருக்கு, எதனால் லாஸில் போயிட்டுருக்கு, ஆள் அதிகமாக இருக்கலாம் லாஸில் போதா, சம்பளம் அதிகமாக கொடுக்கணும் லாஸில் போதா, இல்லை வாடகை அதிகமாக கொடுக்கணும் லாஸ் ஆகுதா, ஏன் நம்மளுக்கு இது நடக்க மாட்டேங்குது, நம்ம ஏன் கொட்டேஷன்லாம் கொடுத்தோம் அதெல்லாம் ஆர்டராக கன்வெர்ட் ஆகலை, ஏன் வேலை செய்கிறவங்க ஒழுங்காக இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து ஒரு பேப்பர் எழுதி என்னென்னலாம் தப்பு நடக்குதுன்னு பார்த்துட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யணும். ஓவர் நைட்டை உங்களால் சரி பண்ண முடியாது. அந்த பிரச்சனைகளை என்னன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம், அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதேமாதிரி கணவன் மனைவி உறவுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகள் பெருசாக்காதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பெருசாக்கினீங்கன்னா கண்டிப்பாக தொந்தரவு வரும். திருமணத்துக்கு பார்க்குறீங்க அப்படின்னா வரன் பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள், ஜாகிரதையாக பாருங்கள். ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷனில் போய் மாட்டுறதுக்கான நேரம், ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரம், முக்கியமாக பாருங்கள். அதே போல் வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம், வெளியூர் சென்று வேலை பார்க்கலாம். வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா பணம் கட்டிலாம் செலவு பண்ணிலாம் போகக்கூடாது. அதுக்காக கடன் வாங்கி எனக்கு பணம் கட்ட சொல்கிறாங்க, அடுத்த மாதம் வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ கட்டு அவ்வளோ கட்டுன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஏமாற்றம் உங்களுக்கு வரக்கூடிய நேரம், ஜாக்கிரதையாக இருக்கும். அப்போ இது கண்டினியூ ஆகுமானா கண்டினியூ ஆகாது, குறைஞ்சிட்டு தான் இருக்குது. ஆனால் உங்களுடைய மனசு அப்படி தான் செய்யும். கஷ்டங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு நெருக்கடி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்தில் நாகர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மாதம் நீங்கள் இப்போ இந்த வீடியோ எப்போ பார்க்குறீங்களோ அதுலேருந்து நாகர் வழிபாடு செய்கிறது, நாகருடைய காயத்ரி, ராகுக்கு எது காயத்ரி சொல்வது சிறப்பு. அரச மரத்துக்கு கீழே நாகர் வச்சுப்பாங்க, 2 பாம்பு சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த பாம்பை போய் நமஸ்காரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். தேவையில்லாத பிரச்சனை மாட்ட மாட்டீங்க. அதே போல் இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்கள் 18ஆம் தேதி 19ஆம் தேதி, இந்த நாட்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு தேடி வரும். தேவையில்லாத ஒரு சண்டை வரும், தேவையில்லாத ஒரு தொந்தரவு வரும். அன்னைக்கு கடன் மட்டும் வாங்கிடாதீங்க. இல்லை உங்கள் நட்சத்திரத்தை பார்த்து சந்திராஷ்டமம்னு ஒரு நல்லா செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அந்த நாளில் கடன் வாங்காமல் ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல் இந்த மாதம் நல்ல நாட்கள் அக்டோபர் மாதம் 7, 8 மற்றும் 27, 28ஆம் தேதி நல்ல நாட்கள். அந்த நாட்களில் எல்லா விஷயங்களும் செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைக்கு தகுந்தாப்புல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில மாத பலன்கள் சொன்னால் நடக்கல. அது காரணம் உங்களுடைய கர்ம வினைகள் ஏதோ அதிகமாக இருக்கிறதுனால தான் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அதே போல் தசாபுத்தி, சில பேருக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்பை கொடுத்துருக்கு, சனி தசை பாதிப்பை கொடுத்துருக்கு, சுக்கிர தசை நடந்துமே சில பேருக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு கர்ம வினைகள் காரணமாக தான் கஷ்டப்படுறீங்க.
உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி இருக்கும், அப்படி வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப்பில் அதில் பலன்கள் வராது, வெறும் ஜாதகம் மட்டும்தான் எழுதியிருக்கோம். அது வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி வச்சு எப்படி பேர் வச்சு கொடுக்குறது, முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கர்ம வினைகளை சுட்டி காட்டக்கூடிய முக்கியமான பிரசன்ன வகுப்புகள், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம், கோவில்களுக்கு எப்படி பார்க்குறது, எந்த தெய்வத்தை நிர்மாணம் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பிரசனங்கள், அது மட்டும் இல்லாமல் தாம்பூல பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம், ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.